எல்லாருக்கும் வணக்கம். மேரி கிறிஸ்மஸ். இந்த பண்டிகையை உலகம் எல்லா இடத்திலும் உலக மக்கள் யாவரும் கொண்டாடுகிறார்கள். ஏன்? இயேசு பிறந்ததால் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, ஒரு நன்மையான காரியம் நடந்திருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்தார்கள். அதன் நிமித்தம் பாவத்தின் தண்டனை மரணம் எல்லா உலக மக்களையும் ஆண்டு கொண்டுள்ளது. இந்த மரணத்தில் இருந்து விடுதலை தர வந்தவர் தான் இயேசு. அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். எல்லா மக்களுடைய மீறுதல், அக்கிரமம், பாவங்களை தானே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆதாமிடத்தில் இருந்த பாவம் வந்தது. அதன் நிமித்தம் தண்டனை மரணம் எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டுள்ளது. எல்லா மக்களையும் விடுதலை செய்யும்படிதான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அதற்கான காரியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். அதனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் அந்த சத்தியத்தினூடாக விடுதலை பெற்று சமாதான சந்தோஷமான வாழ்வு, அதாவது தேவனோடு இணைந்து ஒரு நன்மையான வாழ்வை வாழ முடியும். அதற்காகத்தான் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வளவாக சொல்கிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். தேவன் என்பவன் யார்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நாங்கள் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாங்கள் வாழ்வடையும்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். எங்களுக்காக உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதனால் நீங்கள் அவரை அறிந்து கொண்டு அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவிலே விசுவாசம் வைத்தார், நம்பிக்கை கொண்டு அவர் சொன்னதின்படி வாழ்ந்தார். நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டு. எங்கள் சொந்த முயற்சியால் நற்கிரியைகள் செய்வதன் மூலம் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆதாமிடத்தில் இருந்த பாவம் வந்தது. பாவம் எப்படி பிரவேசித்தது? தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்த போது பாவம் அவனை ஆட்கொண்டது. அதன் தண்டனை மரணம். இந்த தண்டனை மரணம் இப்பொழுது எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டுள்ளது. இப்பொழுது அந்த மரணத்துக்கு தப்புகிறதற்கு ஒரே ஒரு வழி இயேசுவிடம்தான். மனம் திரும்பி வர வேண்டும். நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி உண்மையாக இயேசுவிடம் வந்து இயேசு சொன்னதின்படி வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவுகிறது. இயேசுவின் தழும்பினால் எங்களுக்கு சுகம் உண்டு. அதனால் அவரை நாங்கள் அறிந்து கொள்ளவனும், புரிந்து கொள்ளவனும், உணர்ந்து கொள்ளவனும். இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? அதை நீங்கள் வேத வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி அவரை நம்பி அவருடைய வார்த்தையிலே நித்தமும் நடந்தால் நிச்சயம் மெய்யான ஒரு விடுதலையான வாழ்வு உண்டு. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் எல்லா மக்களும் நன்மையான காரியத்தை அவர் செய்து எங்களுக்காக முடித்தார் என்பதை உணர்வு பூர்வமாக அறிந்துதான் இந்த பண்டிகையை எல்லா இடங்களிலும் கொண்டாடுகிறார்கள். 25 டிசம்பர் மாதம் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டாலும் இயேசுவின் பிறந்த நாள் ஒருவருக்கும் தெரியாது. ஒரு நாள் பிறந்தார், ஆனால் அந்த நாள் எந்த நாள் என்று தெரியாது. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் பிறந்தார். இதைத்தான் நீங்கள் எல்லோருமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இது நல்ல விஷயம்தான். நீங்களும் உங்கள் உற்றார் உறவினர் எல்லோரோடும் சேர்ந்து இந்த பண்டிகையை ஆசிரியுங்கள். அவர் இன்னத்துக்காக வந்தார், இன்னத்தை நிறைவேற்றினார் என்பதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு இயேசுவிலே நிலைத்து நில்லுங்கள். இயேசு சொன்னதின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அப்பொழுது நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். God be with you.